எல்லாருக்கும் வணக்கம். உங்க மனசு எப்பவாவது ஒரு கண்ட்ரோல் இல்லாம இங்கேயும் அங்கேயுமா ஓடி 1,00,000 எண்ணங்கள் ஒரே நேரத்துல வந்தா எப்படி இருக்கும்? அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இன்னைக்கு நாம ஓம் சுவாமியோட 1,000,000 எண்ணங்கள் புக்க வச்சு அந்த ஓடிக்கிட்டே இருக்கிற மனசை எப்படி அமைதிப்படுத்தலாம்னு பார்க்க போறோம். வாங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். சோ, நம்ம இந்த முழு பயணத்துக்கும் வழிகாட்டியா இருக்க போறது இந்த புக்கு தான். இது வெறும் தியரி, தத்துவம்லாம் இல்ல. நம்ம மனசு நிஜமா எப்படி வேலை செய்யுது, அதை புரிஞ்சுக்கிட்டு எப்படி நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம்னு ஒரு பிராக்டிக்கல் கைட் மாதிரி இது. சரி வாங்க, முதல்ல ஒரு கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். நீங்க ஒரு சிங்கம், ஆனா ஒரு ஆடு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு என்னைக்காச்சும் தோணியிருக்கா? கேட்கறதுக்கு கொஞ்சம் விசித்திரமா இருக்கலாம் இல்லையா? ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, இது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு ஆழமான உண்மையை தான் தட்டி எழுப்புது. நம்மளோட முதல் பகுதி இதுதான், அடங்காத மனதின் மாயை. இதுல நாம எப்படி நம்மளோட உண்மையான இயல்பை மறக்கிறோம்னு பார்க்க போறோம். இதுக்கு ஆடுகளால வளர்க்கப்பட்ட ஒரு சிங்கக்குட்டியோட கதையை எடுத்துக்கலாம். அது மூலமா நாம எப்படி நம்மளோட பெரிய உலகத்தை விட்டுட்டு ஒரு சின்ன வாழ்க்கைக்குள்ள நம்மளையே சுருக்கிக்கிறோம்னு புரியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த சிங்கக்குட்டி சுத்தி முத்தி ஆடுங்களை பார்த்து வளர்ந்ததால தன்னை அது ஒரு ஆடுனே நம்ப ஆரம்பிச்சிருச்சு. பயந்து நடுங்கி ரொம்ப பலவீனமா வாழ்ந்துச்சு. ஆனா அதோட நிஜமான சுபாவம் என்ன? அதுக்குள்ள ஒரு அடங்காத சக்தி இருக்கு. ஆனா அதோட சூழல் அதோட உண்மையான அடையாளச்சே மறைச்சிடுச்சு. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கண்டிஷனிங், அதாவது நிபந்தனைப்படுத்துதல். சின்ன வயசுல இருந்தே நம்ம சமூகம், குடும்பம், ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாரும் நம்ம கிட்ட சொல்ற விஷயங்களை அப்படியே நம்ப ஆரம்பிக்கிறோம். நீங்க இன்னும் பெட்டரா இருக்கணும், நீங்க பண்றது பத்தாதுன்னு நமக்கு நாமே திரும்ப திரும்ப சொல்லிக்கிறோம். பாத்தீங்கன்னா நம்மளோட எல்லா துன்பத்துக்கும் இதுதான் ஆணிவேர். இப்போ இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. ஒரு பக்கம் நம்மளோட உண்மையான இயல்பு, அதாவது ஆனந்தம், பயமே இல்லாத தன்மை, அளவே இல்லாத ஒரு சக்தி. இன்னொரு பக்கம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த கண்டிஷன் செய்யப்பட்ட நிலை, எதுக்குமே தகுதி இல்லைன்னு நினைக்கிறது, பயம், மத்தவங்க நம்மள பாராட்டணும்னு ஏங்குறது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற கேப் தான் நம்மளோட எல்லா போராட்டத்துக்கும் காரணம். சோ, இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, பிரச்சனை வெளியில இல்ல, நமக்குள்ளதான் இருக்கு. நம்ம வெளியில பார்க்குற எல்லா பிரச்சனைகளும் குழப்பங்களும் நமக்குள்ள இருக்கிற உலகத்தோட ஒரு ப்ரொஜெக்ஷன் தான். இன்னும் சொல்லப்போனா நம்மளோட எண்ணங்கள் தான் நம்ம உலகத்தையே உருவாக்குது. இதுதான் இந்த புக்கோட மைய கருத்து. சரி, இப்போ ஒரு எண்ணத்தோட ரகசிய பயணத்தை பத்தி பார்க்கலாம். ஒரு சின்னதா எந்த பாதிப்பும் இல்லாத மாதிரி வர்ற ஒரு எண்ணம் எப்படி நம்மள ஆட்டி படைக்கிற ஒரு பெரிய சுமையா மாறுது. இந்த ப்ராசஸை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஒரு நாளைக்கு, ஜஸ்ட் ஒரே ஒரு நாளைக்கு நம்ம மனசுல சராசரியா 60,000க்கும் மேற்பட்ட எண்ணங்கள் வருதாம். அப்பப்பா, நினைச்சு பாருங்க. அப்படி இருக்கும்போது உங்க மனசு சில சமயம் குழப்பமா இருந்தா அதுல ஆச்சரியப்பட ஒண்ணுமே இல்ல. இது ரொம்ப ரொம்ப நார்மல். இங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். உங்க மனசுல ஒரு கெட்ட எண்ணம் வந்தா அதனால நீங்க கெட்டவங்க ஆயிட மாட்டீங்க. எண்ணங்கள் நல்லது, கெட்டது, சரி, தப்புன்னு எதுவுமே கிடையாது. அவை வெறும் எண்ணங்கள், அவ்வளவுதான். நாம எப்போ அதை புடிச்சுக்கிட்டு அதுக்கு உயிர் கொடுக்கறோமோ அப்போதான் அதுக்கு சக்தி வருது. சரி, ஒரு எண்ணம் வரும்போது நாம் அதை கவனிக்காம விட்டா என்ன நடக்குது? இங்க பாருங்க, இது 3 ஸ்டேஜ்ல நடக்குது. முதல்ல ஒரு எண்ணம் தோணுது. அது சும்மா வந்துட்டு போற ஒரு சின்ன விஷயம். ரெண்டாவது, நாம் அதை போக விடாம கெட்டியா பிடிச்சுக்கிறோம். அப்போ அது ஆசையா மாறுது. கடைசியா அந்த ஆசை நிறைவேறது நம்ம உரிமைன்னு நினைக்க ஆரம்பிக்கிறோம். அதுதான் எதிர்பார்ப்பு. இது நேரா நம்மள ஆசையோட பொறிக்குள்ள கொண்டு போய் விட்டுடுது. ஆசைகள் ஒரு மாதிரி விசித்திரமான அரக்கன் மாதிரி. நீங்க அதை அடக்க முயற்சி பண்ண அது இன்னும் பல மடங்கு பெருகும். இதை விளக்குறதுக்கு நம்ம புராணங்கள்ல இருந்து ஒரு சூப்பரான கதை இருக்கு. அந்த அரக்கன் பேரு ரக்த பீஜன். அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் வரம் இருந்துச்சு. அவனோட ரத்தத்திலிருந்து ஒரு சொட்டு கீழே விழுந்தா கூட அந்த இடத்துல இருந்து அவன மாதிரி 1000 அரக்கர்கள் பிறப்பாங்க. சோ, அவனை கொல்றதுங்கிறது கிட்டத்தட்ட முடியாத காரியம். இந்த கதை நம்ம வாழ்க்கைக்கும் எப்படி பொருந்துதுன்னு பாருங்க. நாம ஒரு ஆசையை நிறைவேற்றும் போது நமக்கு ஒரு தற்காலிகமான சந்தோஷம் கிடைக்கலாம். ஆனா அதுக்கு பதிலா 1000 புது ஆசைகள் முளைக்கும். அதே மாதிரி ஆசைகளை அடக்க முயற்சி பண்றதும் ஒண்ணுதான். அதுவும் அதை இன்னும் வலுவாக்கும். அப்போ நம்மளோட ஆசைகள் தான் அந்த ரத்த பீஜன். அதை எதிர்த்து சண்டை போட்டோ இல்ல அதுக்கு அடிபணிஞ்சோ நாம ஜெயிக்கவே முடியாது. ரெண்டுமே நம்மள இன்னும் பெரிய சிக்கலை தான் கொண்டு போய் விடும். இந்த ஆசைகள் எல்லாம் இன்னும் இறுகி போகும்போது அது எதிர்பார்ப்புகளா மாறுது. எதிர்பார்ப்புனா என்ன? சில விஷயங்கள் கண்டிப்பா நடந்தே ஆகணும், அது நம்ம உரிமைன்னு நம்ம நினைக்கிறது தான். நம்மளோட பெரும்பாலான கவலைக்கும் மன அழுத்தத்துக்கும் இதுதான் உண்மையான காரணம். சரி, இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு. அப்போ இதுக்கு தீர்வு தான் என்ன? அதுதான் நம்ம பயணத்தோட அடுத்த கட்டம், அமைதிக்கான பாதை. தீர்வு ரொம்பவே சிம்பிள், ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது. நம்ம மனசுக்குள்ள நடக்கிற நாடகத்துல ஒரு கேரக்டரா இல்லாம அதை அமைதியா வேடிக்கை பார்க்குற ஒரு பார்வையாளரா மாறணும். நாம நம்ம எண்ணங்களை சும்மா கவனிக்க ஆரம்பிக்கும்போது ஒரு ஆச்சரியமான விஷயம் புரியும். எண்ணங்கள்ங்கிறது தண்ணியில வர்ற நீர்க்குமிழி மாதிரி.
அது எங்கிருந்து வருது எங்க போகுதுன்னே தெரியாது. நாம அதை பிடிச்சு வைக்காம வரைக்கும் அது பாட்டுக்கு தானா வந்து தானா காணாம போயிடும். இந்த புத்தகத்துல வர்ற இந்த அழகான வரிகள் அந்த ப்ராசஸ் எவ்வளவு அழகா சொல்லுதுன்னு பாருங்க. எப்படி பனி பூமி மேல இருந்து வந்து வானத்துல கலக்குதோ அது எங்கேயோ போறதும் இல்ல தங்குறதும் இல்ல. அதே மாதிரி தான் எண்ணங்களும். நீங்க உங்க மனச கவனிக்க ஆரம்பிச்சாலே போதும், அந்த சிந்தனை மேகங்கள் தானா விலகிடும். நிறைய பேரு தியானம்னா எண்ணங்களை நிறுத்துறதுன்னு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மை இல்ல. தியானம்னா மனசோட சண்டை போடுறது கிடையாது. அதுக்கு பதிலா அந்த எண்ணங்கள் நம்ம மனசுல விட்டுட்டு போற அழுக்குகளை, அதாவது பொறாமை, கோபம் மாதிரியான விஷயங்களை தொடச்சி மனசை சுத்தமா வச்சுக்கிற ஒரு ப்ராசஸ். இது நம்மள இந்த புக்கோட மைய கருத்தான வீட்டிற்கு திரும்புதல் அப்படிங்கிற விஷயத்தோட இணைக்குது. நம்ம மனசுல இருக்கிற பொறாமை, கோவம், ஈகோன்னு இந்த தேவையில்லாத ஃபர்னிச்சர் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டா நம்மளோட இயல்பான அமைதியான அந்த அசல் வீட்டை நம்ம கண்டுபிடிச்சிரும். கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். சந்தோஷமும் சரி, சுதந்திரமும் சரி, இதெல்லாம் நம்ம வெளியில தேடி கண்டுபிடிக்க வேண்டிய விஷயங்களே இல்ல. அது ஏற்கனவே நமக்குள்ளதான் இருக்கு. அது ஒரு உணர்வு, அது ஒரு நிலை. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான், நம்மளோட உண்மையான இயல்புக்கு திரும்பி போறது. உங்களுடைய அந்த ஆனந்தமான அறை, அந்த அமைதியான வீடு எப்பவுமே உங்களுக்குள்ளதான் இருந்திருக்கு. இப்போ கேள்வி என்னன்னா, இந்த தேவையில்லாத சுமைகள் எல்லாம் இறக்கி வச்சுட்டு உங்க வீட்டுக்கு திரும்பி போக நீங்க தயாரா?